இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் தொகுதி மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள அனைத்து வாக்களிப்பு அலுவலகங்களையும் அகற்றுவது அவசியம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று நள்ளிரவு முதல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பிரதான அலுவலகமும் பழைய ஆசனத்திற்கு ஒரு அலுவலகமும் மாத்திரமே திறக்கப்பட முடியும் என தெரிவித்துள்ளார். முன்னர் நிறுவப்பட்ட மற்ற அனைத்து அலுவலகங்களையும் அந்தந்த வேட்பாளர்கள் அகற்ற வேண்டும் என்றும் அகற்றாவிட்டால் காவல்துறையினரால் அகற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகள் எண்ணும் பணிகள் மாலை 4:15 மணியளவில் ஆரம்பமாகும் என்றும் எண்ணி முடிக்கப்பட்ட பின்னர் உரிய முடிவுகளை ஊடகங்களுக்கு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதான வாக்குகளை எண்ணும் பணிகள் இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ முடிவுகள் கிடைக்கும் வரை உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் அவர் அனைவரையும் கேட்டுக்கொண்டதோடு ஜனாதிபதி தேர்தலில் தனது விருப்பத்தை எவ்வாறு சரியாக குறிப்பிடுவது என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். அதன்படி விரும்பும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்தின் முன்பகுதியில் 1 என்ற எண்ணை குறிக்க வேண்டும். 2 மற்றும் 3 என்ற எண்களை குறியிட்டு தனது விருப்பமான மற்ற வேட்பாளர்களுக்கு 2வது மற்றும் 3வது முன்னுரிமை அளிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவுடன் தேர்தல் பிரசார கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் தற்போது அமைதிக்காலம் அமுலில் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி வரையில் இந்த அமைதிக்காலம் நடைமுறையில் இருக்கும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த காலப்பகுதியில் தேர்தல் பிரசாரம், பேரணி, துண்டு பிரசுர விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எந்தவொரு வாக்காளரையும் குறிப்பிட்ட நபருக்கு வாக்களிக்குமாறு அல்லது தேர்தலை புறக்கணிக்குமாறு அச்சுறுத்தல் விடுக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான ஏதேனும் முறைப்பாடுகள் கிடைக்குமாயின் அதற்கு எதிராக உடனடி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதே நேரம் வேந்துபசாரங்களை ஏற்பாடு செய்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக கையூற்றல் தொடர்பான சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களின் 13,314 தேர்தல் செயற்பாட்டு காரியாலயங்கள் இன்று நள்ளிரவுடன் அகற்றப்பட வேண்டும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு முதல் தேர்தல் தொகுதிக்கு ஒரு காரியாலயம் என்ற அடிப்படையிலும் வேட்பாளர்களின் இல்லத்திலும் தேர்தல் செயற்பாட்டு காரியாலயத்தை நடத்தி செல்ல முடியும் என அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கெடுப்பு நிலையத்திலிருந்து 500 மீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் காணப்படும் தேர்தல் செயற்பாட்டு காரியாலயங்களும் அகற்றப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதிலும் 63,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக காவல்துறை பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அத்துடன் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காவலரண்களில் 3,250 விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபட உள்ளனர். எந்தவொரு சந்தர்ப்பத்திலாவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஒன்று கூடல்களை நடாத்துவது மற்றும் சமூக கூடல்களை நடாத்துவது மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடு முழுவதிலும் ஒட்டப்பட்டுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சுவரொட்டிகளை அகற்றும் பணிகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த இடங்களுக்கு செல்லும் மக்களுக்காக மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதன்படி இன்றைய தினமும் நாளையும் இவ்வாறு மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் 21ஆம் திகதி மற்றும் 22ஆம் திகதிகளில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கோரிக்கைகளுக்கு அமைய மதுபான சாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
செய்யப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் எம்.ஜி. குணசிறி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வாக்குப்பதிவு காலத்தின் போது எதிர்பாராத வானிலை மாற்றங்கள் காரணமாக ஏற்படும் அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனர்த்த நிலைமைகள் ஏற்படக்கூடும் என சந்தேகிக்கப்படும் மாவட்டங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாளை முதல் 3 மணி நேரத்துக்கு ஒருமுறை வளிமண்டலவியல் திணைக்களத்திடமிருந்து வானிலை அறிக்கை பெறப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அனர்த்தங்கள் காரணமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை நிர்வகிப்பதற்கான விசேட கூட்டு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் எதிர்வரும் 22ஆம் திகதி வரை இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மணி நேரத்தில் ஏற்பட்ட வீதி விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி காரைதீவு காவல் பிரிவுக்குட்பட்ட அம்பாறை காரைதீவு வீதியில் ஏற்பட்ட விபத்தில் 14 வயதுடைய சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். மாவடிப்பள்ளி பகுதியிலிருந்து சம்மாந்துறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று குறித்த வீதியில் பயணித்த உந்துருளியுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் உந்துருளியில் பயணித்த தந்தை மற்றும் மகள் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் சம்மாந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த சிறுமி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை வவுனியா ஓமந்தை பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஓமந்தை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஓமந்தை எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. பன்றிக்கெய்தகுளம் பகுதியிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த உந்துருளி வீதியோரத்தில் துவிச்சக்கர வண்டியுடன் நின்றிருந்த ஒருவர் மீது மோதியதில் விபத்து நேர்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் குறித்த இருவரும் ஏற்கனவே மரணமடைந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தில் வவுனியா மற்றும் ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய நபரொருவரும் 48 வயதுடைய நபரொருவருமே உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஓமந்தை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை கிளிநொச்சி பிரதேசத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி வட்டக்கச்சி வீதியில் பன்னங்கண்டி பாலத்துக்கு அருகில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த வீதியில் பயணித்த டிப்பர் ரக வாகனம் இளைஞர் மீது மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.